மனசுக்கு கஷ்டமா இருக்கு. क्या प्रॉब्लम? அவங்க ஏதோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வேற சொல்லுது. டிவோர்ஸ் வாங்கிடுவேன்னு வேற சொல்லுது. அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. என் பேரு கார்த்திகா, சேரம் அம்மாவோட அத்தை பொண்ணு. கார்த்தியோட கதையை கேட்டதுலேருந்தே நம்ம சேர மனசு ஊசலாட போகுது. வீட்டிலேயே வந்து புலம்புறான். என்னன்னு கேட்கும்போது விஷயத்தை சொல்கிறான். ஆனால் அந்த பல்லவன் வந்து இதெல்லாம் லாய்க்கப்படாதுன்னு சொல்லும்போது பல்லவனையும் வாய் அடைக்க போகிறான் இந்தவன். இதுக்கிடையில் அங்கே சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சந்தா வந்து கல்லவனோட குரலை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கார்த்திகா எங்கள் அத்தை பொண்ணை பார்த்தேன், அவன் டைவர்ஸ் பண்ண போகிறான், அவன் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சந்தாட்ட வந்து கார்த்திகை புராணத்தையே பாடுறான். சந்தாவுக்கு டவுட் வரப்போகுது, ஐயா நம்ம விட்டுட்டு போக போகிறானோ அப்படின்னு. ஏன்னா அவன் சேரன் மனசுலையும் ஏற்கனவே வந்து கார்த்திகாவுக்கு சாத்காலம் இருக்குது, டைவர்ஸ் பண்ண போகிறேங்கிறா. அதனால் வந்து சந்தாவுக்கு கலக்கமாக இருக்குது. சந்தா வந்து சேரனை பிரிஞ்சு போகிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு ஏற்கனவே பல்லவன் சொன்னான். அதை காதில் வாங்கிற மாதிரியே பல்லவனுக்கு சேரனுக்கு தெரியலை. இப்போ தான் சோளம் பிரச்சனை ஓஞ்சிருக்கு, அடுத்து சேரன் பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறாப்புல. கார்த்திகா ரோட்டில் பார்த்தோமா ஆறுதல் சொன்னோமான்னு விடாமல் கார்த்திகா பிரச்சனையை மனசில் ஏற்றிக்கிட்டு கார்த்திகா பிரச்சனை தான் பிரச்சனைன்னு சொல்லி சேரன் எப்போ மனசில் எடுத்தாலும் இனிமேல் சேரன் வாழ்க்கையிலையும் புயல் வீசப்படுது.